ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3 உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு தோலை உரித்து இந்த மாதிரி மசிச்சிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி ஃப்ளேக்ஸு, மிக்ஸ்டு ஹெர்பு, அப்புறமா சால்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். இதை அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அதை கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு சைடு பிரெட் க்ரம்ஸையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது உருட்டி வச்சுக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு கையாலேயே அதில் கொஞ்சம் சீஸ் வச்சுட்டு இந்த மாதிரி சீல் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா உருட்டிட்டு அதை கார்ன்ஃப்ளவரில் போட்டுட்டு அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இந்த உருண்டைங்களை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு காய்ஞ்சதுக்கப்புறமா ஒன்றா பொறுமையாக போட்டுட்டு திருப்பி திருப்பி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.